So next example, construct DFA in which strings ending with 0011 over the input set 0, 1. என்ன சொல்கிறாங்க, நம்மளோட ஸ்ட்ரிங் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதில் முடிகிறது 0011 முடியணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம இப்போ லாங்குவேஜ் எழுதலாம். இப்போ லாங்குவேஜ் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட் இனிஷியல் மினிமல் என்ன இன்புட்டோ அதை எடுத்து எழுதிக்கணும். அப்போ 0011 என்னோட ஸ்ட்ரிங் இதுவும் இந்த ஸ்ட்ரிங்கையும் என்னோட டிஎஃப்ஏ அக்செப்ட் பண்ணணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, 00011 எழுதலாம், இல்லைனா 10011 எழுதலாம். ஓகே, இந்த எல்லா இன்புட்லேயும் பாருங்கள் 0011 தான் முடியுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்படி கூட இருக்கலாம், 01 0011 100011. ஓகே, இப்போது இந்த மாதிரி கூட இருந்து என்னோட இன்புட் முடியணும் அப்படின்னு சொல்லி, அதாவது 0011 முடியணும். ஸோ இது இல்லாமல் 1011 0101 0011. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம் நம்மளோட லாங்குவேஜ். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். மினிமல் இன்புட் ப்ளஸ் 1 இஸ் தி செட் ஆஃப் ஸ்டேட்ஸ், நம்மளுக்கு பாசிபிள் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ Q0லேருந்து நான் அடுத்து ஃபஸ்ட்டு என்ன ரீட் பண்ணுறேன், 0 ரீட் பண்ணுறேன், ஐ எம் மூவிங் டு Q1. அடுத்து 0 ரீட் பண்ணுறேன், ஐ எம் மூவிங் டு Q2. அடுத்து 1 ரீட் பண்ணுறேன், Q3. ஓகே, அடுத்து 1 ரீட் பண்ணுறேன், Q4. ஸோ திஸ் குட் பி மை ஃபைனல் ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 00011 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அப்போது இங்கேருந்து 0க்கு மூவ் ஆகும், 0க்கு மூவ் ஆகும், திருப்பி எனக்கு 0 வேணும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், ஒரு செல்ஃப் லூப் போடலாம். ஓகே, அப்போ 00011 ஓகேவா, அப்போ முடியுதா, 0011 முடியுதா. அடுத்து 10011. ஓகே, இப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகணுன்றக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் ஒரு செல்ஃப் லூப் ஆஃப் 1 போடுறோம். ஓகே, அப்போ 1 போடும்போது Q0லேருந்து 1 ரீட் பண்ணும்போது Q0கே மூவ் ஆகிட்டு இப்போ 10011 10011 அக்செப்ட் ஆகிடுச்சா. இப்போ அடுத்த ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன இன்புட் எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். இப்போ 010011. ஓகே, அப்போது 0 இப்போ 1 வருது இல்லையா, அப்போ 1 வரணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல செல்ஃப் லூப் போட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல செல்ஃப் லூப் போடுறோம் அப்படின்னா 0101 அக்செப்ட் ஆயிரும்ல. அப்போது நம்மளோட தப்பான இன்புட் அக்செப்ட் ஆயிரும். எப்படி சொல்கிற வரேன்னா 01011 இந்த இடத்துல நான் இப்போது 1க்கு செல்ஃப் லூப் போட்டேன் அப்படின்னா 01011 அக்செப்ட் ஆகிடும். ஆனால் நம்ம கண்டிஷன் என்ன, 001ல் முடிஞ்சால் மட்டும்தான் அக்செப்ட் ஆகணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பியும் 1 ரீட் பண்ணும்போது நீ இந்த ஸ்டேட்கே போயிடு. அப்போ இந்த ஸ்டேட்க்கு போனால் நம்மளுக்கு இந்த இன்புட்டும் அக்செப்ட் ஆகும், ப்ளஸ் நம்மளோட 0011ல் தான் முடியணுங்கிற கண்டிஷனும் நம்மளுக்கு அக்செப்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறோம், 010011 முடிஞ்சிடுச்சா. இப்போ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 10011 10011 முடிஞ்சிருச்சா. ஸோ அடுத்து இப்போது இன்னொரு இன்புட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எப்படி சொல்கிறேன், இப்போது இந்த இன்புட் எடுத்துக்கலாம், இப்போது 10110. இப்போ இந்த இடத்துல இருந்து திரும்பி 1, அதாவது இங்கே பாருங்கள் 1 ட்ரேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1, ஸோ Q0லேயே இருப்போம். அடுத்து 0, அடுத்து 1, அடுத்து திரும்பியும் 1, அடுத்து 0, அடுத்து 1. ஓகே, அடுத்து 0, அடுத்து திரும்பியும் என்ன 1. ஓகே, 1, அடுத்து 0011 அக்செப்ட் ஆகிடுச்சா. இப்போது இப்படி ஒரு இன்புட் வருதுன்னு வச்சுக்கோங்க, 10011 1010100011 இது ஒரு இன்புட்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இதுவும் 0011 தானே முடியுது. அப்போ நம்மளுக்கு இது இந்த
டிஎஃப்ஏ நம்ம கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோமான்னு இந்த இன்புட்க்கும் செக் பண்ணணும். அப்போ செக் பண்ணோம் 1 0 0 1 1. இப்போ நான் ஃபைனல் ஸ்டேட்க்கு வந்துட்டேன். ஆனால் என்னோட ஸ்ட்ரிங் இன்னும் முடிஞ்சிருக்கா? முடியலை. இந்த ஸ்டேட்டில் இருக்கும். திரும்பியும் நான் இங்கே வந்து நான் 1 ரீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் 1 ரீட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே செல்ஃப் லூப் போட்டாலும் தப்பாயிடும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 1 வந்து ட்ரேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 1 0 0 1 1. திரும்பியும் 1ங்கும் போது இங்கே தான் வரணும். நம்ம ஏன் இந்த இடத்துல 1 1லாம் போடல? அப்போது இந்த இடத்துல நான் 1 போடுறேன், திரும்பி இந்த இடத்துக்கு 1 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது 0 0 111ஐயும் அதை அக்செப்ட் பண்ணிடும். நம்மளுக்கு 1 மட்டும்தானே அக்செப்ட் பண்ணோம். அதனால தான் ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம 1 வந்து ரீட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு திரும்பியும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்பி ட்ரேஸ் பண்ணுங்கள். 1 0 0 0. அடுத்து 1 1. திரும்பியும் இந்த 1க்கு நம்ம Q1 வந்துடுவோம். இப்போ திரும்பியும் 0. ஓகே, திரும்பியும் 1. அடுத்து இப்போ இந்த ஸ்டேட்லேருந்து 0 வரணும். அப்போ இந்த ஸ்டேட்லேருந்து 0 வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்கே வந்து 0 போடணும். ஓகே, ஸோ லிட்டில் பிட் இனிஷியலாக நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் டீடியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வரைய உங்களுக்கு வந்து அது ஈஸி ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்கும் 0 இருக்கும். ஓகே, திரும்பியும் 1 வருது. ஸோ 1 வருது. திரும்பியும் 0 0 1 1. கண்டிஷன் அக்செப்ட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்ட்ரிங்கும் அக்செப்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இன்னொன்று வந்து ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு இன்புட் 1 0 0 1 1. ஓகே, முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் 0 0 1 1 அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் 1 0 0 1 1. இப்போ இந்த ஃபைனல் ஸ்டேட்லேருந்து நம்ம என்ன ரீட் பண்ணுறோம்? 0வை ரீட் பண்ணுறோம். அப்போ 0வை ரீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு டிரான்சிஷன் போடணும் இல்லையா? அப்போ அதையும் இங்கே கொண்டு வந்து விட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து போடலாம். இப்போ நீ இதையே வந்து இங்கே போடுறோம், இல்லை செல்ஃப் லூப் போடுறோம். செல்ஃப் லூப் போட்டால் என்ன ஆகும்? 0லையும் முடிகிற மாதிரி நெகட்டிவ் இன்புட்க்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டிஎஃப்ஏ வந்து அக்செப்ட் ஆகிடும். அப்படியே அக்செப்ட் ஆகக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணுறோம்? Q2வில் கொண்டு வந்து போடுறோம். திரும்பியும் வந்து 0. திரும்பியும் இங்கே ஒரு செல்ஃப் லூப் 0. அடுத்து 1 1 அக்செப்ட் ஆயிடுச்சு. நம்ம கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நம்ம கொடுத்த இன்புட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த டயக்ராமில் வந்து நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் டிரான்சிஷன் டேபிள் போடணும். இப்போ நம்ம ஒன்று எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இன்புட்க்கு ட்ரை பண்ணலாம். ஒரு நெகட்டிவ் இன்புட் எடுத்துக்கலாம். 1 0 0 1 1 1 0 1 0 1. இது வந்து ஒரு நெகட்டிவ் இன்புட். ஏன்? நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து 0 0 1 1ல முடியலை. அப்போது இதை ட்ரேஸ் பண்ணுங்கள். ஸோ Q0லேருந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து 1 ரீட் பண்ணுறேன். அடுத்து 0. அடுத்து 0. திரும்பியும் 1 ரீட் பண்ணுறேன். ஸோ இங்கே போவேன். திரும்பியும் 0 ரீட் பண்ணுறேன். 0 ரீட் பண்ணால் நம்ம எங்கே போவோம்? இங்கேருந்து இங்கே போவோம், Q2க்கு போவோம். திரும்பியும் 1 ரீட் பண்ணுறேன், Q3. திரும்பியும் 0 Q2. திரும்பியும் 1 ரீட் பண்ணுறேன், Q3. எங்கே தான் நிற்கிறோம்? Q3ல தான் இருக்கும். கரெக்டாக? இப்போது இது வந்து இன்டர்மீடியட் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட் கிடையாது. ஸோ நம்மளோட தப்பான இன்புட்க்கு நம்ம டிஎஃப்ஏ அக்செப்ட் பண்ணல. ஸோ அப்படிங்கிறதையும் we need to check. Thank you.